ஜோதிட சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். யாரும் இந்த வீடியோக்கு கமெண்ட்டில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்து ஜாதக ப்ரெடிக்ஷன் கேட்க வேண்டாம். நான் கொஞ்ச நாளுக்கு இந்த ஜாதக ப்ரெடிக்ஷன் சொல்கிறத நிறுத்தி வச்சுருக்கேன் என்னுடைய தனிப்பட்ட ஒரு காரணத்துக்காக. இன்ஸ்டாகிராமில் ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் நான் உங்களுக்கு பதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கமெண்ட்டில் உங்களுடைய கேள்விகளை கேட்டு காத்திருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். யாரும் உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த இடம், பிறந்த தேதி கொடுத்து கமெண்ட் பண்ண வேண்டாம். என்கிட்டேருந்து பதில் வராது. ஜாதக ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற இந்த விஷயம் கொஞ்ச நாளுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ₹10 ஜோதிடம் கூட ஃபியூச்சரில் கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஜோதிட புரிதலுக்காகவும் ஜோதிட ஒரு ஆய்வுக்காகவும் இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்க்ரீனில் இப்போ ஒரு ஜாதகம் உங்களுக்கு தெரியும். இந்த ஜாதகக்காரர் என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர் தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். நம்ம சேனலில் பர்மிஷன் இல்லாமல் அந்த நபருடைய ஜாதகத்தை நம்ம போட மாட்டோம். அவர்கிட்ட நான் பர்மிஷன் வாங்கி அனுமதி கேட்டு தான் அவர் ஜாதகத்தை நான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் காட்டுறேன். அவர் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்காரு. தற்போது அவருக்கு சனி திசை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது புதன் திசை வர இருக்கு. ஜோசியம் படித்தவங்க நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சிருப்போம். இல்லை புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா கூட இந்த ஜாதகக்காரர் இப்போ எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, எந்த ஃபீல்டில் அவருடைய வாழ்க்கை இப்போ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை உங்களால் சொல்ல முடியுமா? ஜோதிடர்கள் நான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய பதிலை கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். என்ன ரீசனுக்காக இவருடைய ஜாதகத்தை நான் எடுத்துக்காட்டாக போடுறேன் அப்படின்னா, இவருடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கும். அது என்ன கிரகம் அப்படின்னு பார்த்தோன்னா புதன். புதன் அப்படிங்கிற கிரகம் என்னன்னா படிப்பை குறிக்கக்கூடிய, அறிவை கொடுக்கக்கூடிய, புத்திக்கு உரிய, நாலேஜை குறிக்கக்கூடிய, இது போல படிப்புன்னு வந்துட்டாலே புதன் தான் அது காரகத்தமாக வருவார். அவர் போய் நீச்சம் ஆகிட்டார். நீச்சம் அப்படின்னு என்னன்னா ரொம்ப வீக் ஆகிட்டாரு, ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்காருன்னு அர்த்தம். புதன் நீச்சமானது ஒரு பக்கம். அது மட்டும் இல்லாமல் புதனோட யாரெல்லாம் சேர்ந்துருக்காரு இருப்பாங்க. சனி சேர்ந்துருக்காங்க, செவ்வாய் சேர்ந்துருக்காங்க, கேது சேர்ந்துருக்காங்க. புதனுக்கு ஆகாத செவ்வாய் இருக்காரு, சனி, கேது அப்படிங்கிற இது போல இந்த பாவகிரகங்கள் எல்லாமே புதனோட சேர்ந்துருக்கு. புதன் ஏற்கனவே நீச்சமாகி போய் கூட இருக்காரு. புதன் அப்படிங்கிற கிரகம் எல்லா வகையிலும் பலவீனப்பட்டு தான் இருக்கு, ஸ்ட்ராங்காகவே இல்லை, ரொம்ப அஃபெக்ட் ஆகி இருக்காரு. நம்ம ஊரில் இருக்க ஜோசிகாரெலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, புதன் நீச்சம் ஆகிட்டு அவ்வளோதான், நீ 5ஆம் கிளாஸ் கூட தாண்ட மாட்டேன், இந்தா தூக்கிட்டு போ உன் ஜாதகத்தை அப்படி சொல்லி தூக்கி தெருவில் வீசுவாங்க. அப்படிதான் இங்கே இருக்க ஜோசியன்னா. ஜோதிடம் அப்படிங்கிறது மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும், தன்னம்பிக்கை கொடுக்கணும். ஜோதிட டைம் சரியில்லைனா கூட உனக்கு இப்போ நேரம் நல்லா இருக்கு, தைரியமா போ அப்படி சொல்லி தட்டி கொடுத்து நம்பிக்கையான வார்த்தையை கொடுக்கக்கூடிய ஒன்று தான் ஜோதிடம். ஆனால் நம்ம அதை அப்படியே யூஸ் பண்றோம், நான் தான் கடவுள் அப்படின்ற மாதிரி நம்ம பேசுறோம். இந்த ஜாதகத்தில் புதன் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்காரு. ஆனா இப்போதைக்கு இந்த ஜாதகக்காரர், அதாவது என்னுடைய ஃப்ரெண்டு, இவர் இப்போ எந்த ஒர்க்ல, எந்த டிபார்ட்மெண்ட்ல, எந்த ரூட்ல டிராவல் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு யங் ரைட்டரா இருக்காரு, தமிழ் ரைட்டரா இருக்காரு. வரலாற்று நாவல்கள், கட்டுரைகள், கவிதைகள் இது போல எழுதக்கூடிய இளம் எழுத்தாளராக இவர் வளம் வந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய மேடை பேச்சில் பங்கேற்றிருக்காரு. நல்லா பேசுவார், நல்லா பேசக்கூடிய ஆற்றலும் இவருக்கு உண்டு. அது ஏன்னா 2ஆம் இடமான அந்த வாக்குஸ்தானத்தில் குரு இருக்காரு. குரு ஆட்சியாக இருக்காரு. நம்ம பொதுவாக சொல்கிற விஷயம் என்னென்னா, புதன் நீச்சமாயிடல அவ்வளோதான், புதனுடைய காரகத்துவம் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற விஷயம். ஆனால் இந்த ஜாதகத்தில் புதன் நீச்சமானதோடு மட்டும் இல்லாமல் பாவகங்களோட சேர்ந்தும் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஆனால் அந்த புதனுக்கு நீச்ச பங்கமும் கிடைச்சிருக்கு. அந்த நீச்ச நின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் அடையும் போது நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு ஒரு ஜோதிடத்தில் சில விதி இருக்கு. புதன் இருக்கக்கூடிய ராசி எதுனா மீன ராசி. அதனுடைய அதிபதி யாருன்னா குரு. அவர் எங்க இருக்காரு? அவர் தனுசு வீட்டில் ஆட்சியா இருக்காரு. அப்போ புதனுக்கு நீச்ச பங்கம் கிடைச்சிருக்கு. தன்னுடைய இழந்த வலு முழுமையும் அவர் திரும்ப பெற்றிருக்காரு. அப்போ புதன் இங்க முழு பலத்தில் இருக்காரு அப்படின்னு அர்த்தம். இப்போ புதன் முழு பலத்தில் இருக்காரு. அப்போ புதனுடைய இன்னொரு காரகத்துவமான இன்னொரு டிபார்ட்மெண்ட் இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஐடி ஃபீல்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், இந்த டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், இது போல இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறைக்கு ஒரு போயிருக்கலாமே. ஏன் இவர் இந்த கவிதை, எழுத்து, பேச்சு இந்த துறைக்கு வந்தார்? இவருக்கு ஜோதிடத்தின் மீதும் ஆர்வம் இருக்கு, அது வேற விஷயம். ஏன் இந்த புதனுடைய இன்னொரு டிபார்ட்மெண்ட்குள்ள ஒரு வந்தார் அப்படின்னா, புதன் டைரக்டா ஸ்ட்ராங் ஆகல. புதன் டைரக்டா உச்சமாகிறதுக்கும் இந்த மாதிரி நீச்சமாகி அப்புறம் நீச்ச பங்கம் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. புதன் நீச்சமாகி நீச்ச பங்கமான புதனுடைய காரகத்துவம் கிடைக்காதுன்னு அர்த்தம் இல்லை. புதனுடைய காரகத்துவத்தில் சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காது. இந்த ஐடி ஃபீல்டு, இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான, இந்த கம்யூனிகேஷன் ரிலேட்டடான எந்த விஷயத்துக்கும் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் புதனுடைய இன்னொரு டிபார்ட்மெண்ட்டான இந்த எழுத்து, பேச்சு, இது போல இந்த பத்திரிகை துறை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் இவருக்கு ஆர்வம் இருக்கு. இவருக்கு நீச்சமாகி நீச்ச பங்கமான இந்த புதன் திசையும் வர இருக்கு. புதன் இந்த ஜாதகத்திற்கு அவயோகர் தான். ஆனா ராசிநாதனா புதன் வரார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னா அந்த ராசிக்குரிய அதிபதியே புதன் தான்றனால ராசிப்படி புதன் துறைகளை சில ஆர்வங்களும் இருக்கவே செய்யும். ஃபியூச்சர்ல 17 வருட புதன் திசையும் வர இருக்கு. அந்த புதன் திசையில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும்ன்றது நான் அவருக்கு ஓரளவு தனிப்பட்ட முறையில் பர்சனலாக சொல்லியிருக்கேன். எதுக்காக இந்த ஜாதகத்தை காட்டி உங்களுக்கு விளக்குறேன் அப்படின்னா, ஒரு கிரகம் நீச்சமாய் போயிட்டாலும் அவ்வளவுதான். அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய காரகத்துவமும் ஆதிபத்தியமும் ஒரு ஜாதகருக்கு கிடைக்காது அப்படிங்கறத நம்ம நம்பக்கூடாது. அந்த கிரகம் எந்த வழியிலாவது நீச்ச பக்கம் ஆகியிருக்கா, அந்த கிரகத்தோட தசை இப்போ வருதா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்கணும். அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அப்படிங்கிற சில நிறைய விஷயங்களும் பார்க்க, நுணுக்கமா போய் பார்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு. புதன் நீச்சமான நம்ம என்ன சொல்லுவோம், நீ எல்லாம் படிக்கிறதுக்கே லாக்கி இல்லை, மழைக்கு கூட நீ ஸ்கூல் பக்கம் ஒதுங்காத ஒரு ஆளா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா அப்படி கிடையாது. படிப்புங்கிறது புதனை மட்டும் குறியக்கூடிய இடமா இருக்காது. 4ஆம் இடத்தை பார்க்கணும், 4ஆம் இடத்தை அதிபதியை பார்க்கணும், உயர் படிப்புக்கு இந்த 9ஆம் இடம் அந்த அதிபதியை பார்க்கணும். அது மட்டும் இல்லாம என்ன தசா புத்தி நடக்குது அதுதான் ரொம்ப முக்கியம். 9 கோள் கூட உங்க ஜாதகத்துல உச்சமா இருக்கட்டுங்க.
உச்சமான ஒரு கிரகத்தோட தசாபுத்தி வரலன்னா அந்த கிரகம் உச்சமாக இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, அதால் எதுவுமே செய்ய முடியாது. அவன் தசைக்கு வந்தால் மட்டும்தான் அவனுடைய வேலையை செய்வான், அப்போ தான் அவனுக்கு பவர் கிடச்சி எல்லா விஷயத்தையும் செய்யுன்றதுனால தசாபுத்தி ரொம்பவே முக்கியம் ஜாதகத்தில். இந்த ஜாதகத்தில் புதன் நீச்சமாகி நீச்ச பங்கமாகி நல்ல பவர்ஃபுல்லாக இருக்காரு. இந்த பேச்சு எழுத்து அப்படின்னு இது போல் பத்திரிகை துறை சம்மந்தப்பட்ட எழுத்து சம்மந்தப்பட்ட இதில் இவருக்கு நிறைய ஆர்வம் வந்திருக்கு. இவர் வந்து இப்போ டீச்சராக இருக்கார். எப்படி டீச்சராக இருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா, டீச்சராக இருக்கணும்னா முதல்ல நல்லா பேசணும். அந்த 2ஆம் இடத்துல குரு வந்து ஆட்சியாக இருக்கார். 10ஆம் இடத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையை பார்ப்பார். இந்த மாதிரி 2 10ஓட குரு சம்மந்தப்படும் போது அவங்க கண்டிப்பாக டீச்சராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இவரும் வந்து கண்டிப்பாக டீச்சராக இருக்கார். புதன் நீச்சமான 5ஆம் கிளாஸ் கூட தாண்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து எம்ஏ பிஎட் அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சுட்டு அடுத்து பிஹெச்டி படிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கிரகத்துடைய காரகத்துவம் ஆதிபத்தியம் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்றைக்குமே வந்து ஏற்றுக்கக்கூடாது. அதற்கு விதிவிலக்காக தான் இந்த ஜாதகத்தை நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். இனி வருங்காலத்தில் ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுத்து அவங்களுடைய அனுமதி வாங்கி நம்ம சேனலில் போடுவோம், அதை பற்றி விளக்குவோம், ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோடு விரல் கொடுத்து விழித்தருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.